லாஸ்ட் வீக் டாக்டர் அகர்வால் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போனோம். சர்ஜரி பண்றதுக்கு 2 நாள் முன்னாடி வர சொல்லியிருந்தாங்க. அதனால இப்போ சாட்டர்டே திரும்பியும் வந்திருக்கோம். கீழ வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டா ரூம் நம்பர் 3ல போய் பார்க்க சொன்னாங்க. ஆனா உள்ள பேஷண்ட் இருக்காங்க. அதனால வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பேஷண்ட் வந்ததுக்கப்புறம் நாங்க உள்ள போனோம். ஸ்ட்ரெயிட்டா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போக சொல்லிட்டாங்க. ஸ்கேன்லாம் எதுவும் எடுக்கணுமா? ஸ்கேன், இசிஜி எல்லாம் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடுங்க அப்படின்ட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டுருக்கோம். என் பையன் லிஃப்ட்ல போலாமா? லிஃப்ட்ல போலாமான்னு சொல்லிட்டு இருந்தான். "ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தானடா, அதுக்கு எதுக்குடா லிஃப்ட்? வாடா" அப்படின்னு சொல்லி அவன நடக்க வச்சு கூட்டிட்டு வந்தேன். ஆ வந்தா எங்கேயும் யாரும் இல்ல. ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்மள போ சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வருவாங்க. யாருமே இல்ல. ஃப்ரீயா இருந்தது. எங்க அம்மா வந்து உட்காந்துருந்தாங்க. சரி இந்த விங்ஸ் பார்த்தேன். சரின்னு என் பையன அதில நிக்க வச்சா, என் பையனுக்கு சுத்தமா தலைக்கிட்ட தான் இருக்கு அந்த விங்ஸு. அப்புறம் வந்தாங்க. வந்ததும் எங்க அம்மாவ உள்ள கூட்டிட்டு போயிட்டு டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்னன்னா உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் சும்மா வெளியில தான் உட்காந்துட்டு இருந்தோம். சரி நான் நிக்கிறேன்ப்பா. எனக்கு ஹைட் கரெக்ட்டா இருக்கும். எடுப்பா அப்படின்னு சொல்லி என் பையன்கிட்ட சொன்னேன். ஆனா எனக்கு கூட ஹைட் பத்தல. என் பையன் எம்மா எக்கி நில்லுமா, எக்கி நில்லுமான்னு சொல்லிட்டு இருந்தான். எனக்குமே ஷோல்டருக்கு மேல தான் வந்துச்சு அந்த விங்ஸு. அதுக்கப்புறம் என் பையனும் நானும் மட்டும் தான் இருந்தோம். என் பையன் என் மேல படுத்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு நீங்க மண்டே ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்துருங்க. இங்கேருந்து நேரா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஆட்டோல தான் போனோம். ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது சரி டைம் தான் இருக்கே பொறுமையா பஸ்லயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல போனோம்.